காஞ்சிபுரம் செல்லும்போது தங்களின் வாழ்நாள் சேமிப்பான பணத்தை ஒரு மஞ்சள் பையில் முடிந்து பெரியவாவின் புகைப்படத்தின் திருப்பாதங்களில் வைத்துவிட்டு வீட்டை பூட்டி சென்ற ஒரு குடும்பம். நள்ளிரவில் அந்த வீட்டிற்குள் நுழைந்த ஒரு திருடன். மறுநாள் காலையில் அந்த திருடனின் வாழ்வில் நடந்த ஆச்சரியத்தக்க மனமாற்றம். பக்தர்கள் பரவசத்தோடு பகிரும் இந்த நெகிழ்ச்சியான அனுபவத்தை கண்டு கழியுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பக்தியின் பின்னணியும் குடும்பத்தின் சூழலும். வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவாவை தங்களின் பிரத்யக்ஷ தெய்வமாக கொண்டு வாழ்ந்த லட்சக்கணக்கான பக்தர்களின் வாழ்வில் எண்ணற்ற சம்பவங்களும் அனுபவங்களும் நிகழ்ந்துள்ளன. அவற்றில் தலைமுறை கடந்து பக்தர்களால் பரவசுடன் பேசப்படும் ஒரு எளிய சம்பவத்தை இங்கு விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம் தங்களின் முக்கியமான குடும்ப தேவைக்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்த ஒரு பெரிய தொகை அவர்களிடம் இருந்தது. பெரியவா மீது அளப்பரிய நம்பிக்கை கொண்ட அந்த குடும்பத் தலைவருக்கு காஞ்சிபுரம் சென்று பெரியவாளை தரிசிக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசை இருந்தது. மஞ்சப்பையில் வைக்கப்பட்ட நம்பிக்கை. பயணத்திற்கான ஏற்பாடுகள் நடந்தன. வீட்டில் உள்ள பணத்தை என்ன செய்வது என்ற கேள்வி எழுந்தபோது அந்த குடும்பத் தலைவர் ஒரு காரியம் செய்தார். சேர்த்து வைத்த பணத்தை ஒரு மஞ்சள் பையில் பத்திரமாக முடித்து வைத்தார். அதை வீட்டில் உள்ள இரும்பு பெட்டியிலோ அல்லது பீரோவிலோ பூட்டி வைக்காமல் தங்களின் பூஜை அறையில் இருந்த மகாபெரிவா புகைப்படத்தின் திருப்பாதங்களில் கொண்டு வைத்தார். பெரியவா, எங்களின் உழைப்பு பணம் இந்த மஞ்சள் பையில் இருக்கிறது. நாங்க காஞ்சிபுரம் போயிட்டு வரோம். நீங்க தான் இந்த வீட்டிற்கும் பணத்திற்கும் காவல் என்று மனமுருகி வேண்டி வீட்டை பூட்டி விட்டு குடும்பத்தோடு காஞ்சிபுரம் புறப்பட்டனர். நள்ளிரவு அத்துமீறல். அன்றைய நள்ளிரவு நேரம் வீட்டார் காஞ்சிபுரம் சென்றிருப்பதை நோட்டமிட்ட ஒரு நபர் திருடும் நோக்கத்தோடு வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைகிறான். தெருக்கள் அமைதியாக இருக்க வீட்டின் உள்ளே கையில் சிறு விளக்கு வெளிச்சத்தோடு பணத்தை தேடுகிறான். வீட்டின் ஒவ்வொரு இடமாக தேடி பார்த்தவனுக்கு இறுதியாக பூஜை அறையில் பெரியவா புகைப்படத்தின் திருப்பாதங்களில் வைக்கப்பட்டிருந்த அந்த மஞ்சள் பை கண்ணில் படுகிறது. அந்த பூஜித தருணம். பூஜை அறைக்கு சென்ற அந்த நபர் பெரியவா புகைப்படத்தின் கீழே இருந்த மஞ்சள் பையை கையில் எடுக்கிறான். ஆனால் பக்தர்களின் அனுபவ கூற்றுப்படி அந்த மஞ்சள் பையை அவன் தொட்ட அந்த நொடியில் அவனுக்குள் ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்படுகிறது. அமைதியான அந்த பூஜை அறையில் மகா பெரிவாவின் புகைப்படத்தில் இருந்த தீட்சண்யமான பார்வை அவனை கூர்ந்து நோக்குவது போன்ற ஒரு உணர்வு அவனுக்குள் எழுகிறது. உள்மனக்கூற்ற உணர்ச்சியும் அச்சமும். செய்த தவறு அவனது மனசாட்சியை பலமாக உற்றத்தத் தொடங்குகிறது. உடம்பெல்லாம் ஒருவித நடுக்கமும் பெரியவாளின் அருள் பிம்பம் தன்னை நோக்கி வருவது போன்ற பிரம்மையும் அவனுக்குள் ஏற்படுகிறது. பயத்தின் உச்சத்திற்கு சென்ற அவன் கையில் இருந்த மஞ்சள் பையை அப்படியே கீழே போட்டுவிட்டு வீட்டை விட்டு அலறி எடுத்துக்கொண்டு வெளியே ஓடுகிறான். அன்றைய இரவு முழுவதும் அவனால் தூங்கவோ அமைதியாக இருக்கவோ முடியவில்லை. அனுபவத்தின் ஆன்மீக கோணம். இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆன்மீக கருத்து உள்ளது. ஒரு மனிதன் தவறான பாதையில் செல்லும் போது அவனை தடுத்து நிறுத்துவது எது? பக்தர்கள் இத்தகைய அனுபவங்களை மகா பெரிவாவின் அருளாக கருதுகின்றனர். குருவின் திருவுருவமும் நினைவும் ஒரு மனிதனின் உள்மனதில் உறங்கிக் கொண்டிருக்கும் மனசாட்சியை தட்டி எழுப்பி அவனை தவறான செயலில் இருந்து தடுத்து நல்வழிப்படுத்தும் மகத்தான ஆற்றல் கொண்டது என்பதற்கு இந்நிகழ்வு ஒரு சிறந்த உதாரணமாக கருதப்படுகிறது. குடும்பத்தின் வருகையும் அதிர்ச்சியும். மறுநாள் காலை காஞ்சிபுரத்தில் மகாபெரிவாளை தரிசித்து
மனநிறைவோடு ஊர் திரும்புகிறார்கள் குடும்பத்தினர். வீட்டின் வாசலுக்கு வந்த அவர்களுக்கு பேரதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. வீட்டின் வெளிப்புற பூட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்திருந்தது. பதற்றமடைந்த குடும்பத் தலைவரும் குடும்பத்தினரும் ஐயோ, பணம் என்ன ஆயிற்றோ என்ற பயத்தோடு வீட்டிற்குள் ஓடி வருகின்றனர். திருடனின் சரணாகதியும் மனமாற்றமும். வீட்டிற்குள் நுழைந்த குடும்பத்தினர் கண்ட காட்சி அவர்களில் உறைய வைத்தது. அங்கே பூஜை அறையின் சுவரோரமாக அந்த நபர் குற்ற உணர்ச்சியும் பயத்தோடும் அமர்ந்திருந்தான். குடும்பத்தாரை பார்த்ததும் அவன் அவர்களின் காலில் விழுந்து கதறத் தொடங்கினான். தான் நள்ளிரவில் திருட வந்ததையும் அந்த மஞ்சள் பையை தொட்டபோதுதான் உணர்ந்த அச்சத்தையும் பெரியவா புகைப்படத்தின் பார்வையில்தான் கண்ட ஆன்மீக அதிர்வையும் கூறி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டான். நெகிழ்ச்சி தருணம் கண்ணீர். பூஜை அறையில் பெரியவா புகைப்படத்தின் திருப்பாதங்களில் அந்த மஞ்சப்பை அப்படியே பாதுகாப்பாக இருப்பதை பார்த்த குடும்பத்தினர் கண்ணீர் சிந்தினர். பெரியவா, எங்களின் எளிய நம்பிக்கை கைவிடாமல் வீட்டையும் காத்து இந்த மனிதனின் மனதையும் மாற்றி அமைத்து என்று உணர்ச்சி பெருக்கில் அழுது பெரியவா படத்திற்கு முன் விழுந்து வணங்கினர். மனமாற்றத்தின் தொடர்ச்சி. அந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த நபரின் வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. தான் செய்து வந்த தவறான தொழிலை கைவிட்டு நேர்மையான வழியை உழைக்க தொடங்கினான். குருவின் ஒரு பார்வை அல்லது குருவின் திருவுருவப் படத்தின் நினைவே ஒரு மனிதனின் கர்ம வினையை குறைத்து அவனை நல்வழிப்படுத்தும் என்பதற்கு அந்த நபரின் மனமாற்றமே மிகப்பெரிய உதாரணமாக அமைந்தது. அனுபவ பகிர்வன் தத்துவம். இந்த அனுபவ பகிர்வு நமக்கு உணர்த்தும் பாடம் என்ன? ஆன்மீக பாதையில் நாம் வைக்கும் ஆழமான நம்பிக்கை என்பது வெறும் சடங்கல்ல. பக்தர்கள் இத்தகைய அனுபவங்களை மகா பெரிவாவின் அருளாக கருதுவதோடு தங்களின் அன்றாட வாழ்க்கையில் வழிகாட்டும் ஒரு தெய்வீக அரணாகவும் உணர்கிறார்கள். அன்பான நேயர்களே, ஆத்மார்த்தமான பக்தியோடு பெரியவாளை நினைக்கும் போது அவர் ஏதோ ஒரு வடிவில் நல்வழி காட்டுகிறார் என்பதே பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை. பக்தர்கள் இத்தகைய அனுபவங்களை மகா பெரிவாவின் அருளாக கருதி தலைமுறை கடந்து பகிர்ந்து போற்றி வருகிறார்கள். நாமும் தூய்மையான எண்ணத்தோடு ஆன்மீக நெறியில் வாழ்ந்த மன அமைதியே பெறுவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பெரியவா திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் பெரியவாவின் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும்.